ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு கேஆர் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல கழுத்தை சுத்தி இருக்கக்கூடிய கருமை எப்படி ரிமூவ் பண்ணலாம் என்பதான் பார்க்க போறோம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. கழுத்தை சுத்தி ரொம்ப கருமையா இருக்கு. ஆண்களுக்கு இருக்கு, பெண்களுக்கு இருக்கு, ஸ்கூல் போகக்கூடிய பசங்களுக்கு கூட இந்த பிரச்சனை இருக்கு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா செயின் போடுற இடம் மட்டும் கருப்பா இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா பின்புறம் மட்டும் அப்படி டார்க்கா கருப்பா படிஞ்சிருக்கும். எவ்வளவுதான் தேய்ச்சி குளிச்சா கூட இந்த கருமம் வந்து போக மாட்டுது. அதுக்கு எஃபெக்டிவான ரெமெடி சொல்லுங்க, நீங்க கேட்டதால கொண்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம கிட்டயும் இந்த கழுத்தை சுத்தி இருக்கக்கூடிய கருமையை ரிமூவ் பண்றதுக்கு ப்ராடக்ட் இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஃபீட்பேக்கும் நம்ம கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க ஸ்டேட்டஸ்ல பார்த்து என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாங்க, இந்த பிரச்சனைனாலதான் நாங்க ரொம்ப சிரமப்படுறோம், இது வந்து எப்படி போடணும், எவ்வளவு சீக்கிரம் ரிசல்ட் இருக்கும், என்ன ப்ராடக்ட் அதுன்னு நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு அதுதான் பார்க்க போறோம். கழுத்தை சுத்தி இருக்கக்கூடிய கருமையை ரிமூவ் பண்றதுக்கு ஹோம்மேடும் கொண்டு வந்திருக்கேன். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எது, அதை எப்படி யூஸ் பண்ணும், எவ்வளவு நாள்ல ரிசல்ட் இருக்கும் என்பதையும் பார்க்க போறோம். நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நியூவர்ஸ் தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எல்லா ப்ராப்ளத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கண்டிப்பா எல்லாத்துக்கும் நம்ம வந்துட்டு வீடியோ போட்டுட்டு வரும். அதுக்கான ஒரு ரிசல்ட்டையும் நம்ம வந்துட்டு லைவா பார்த்துட்டு வரும். இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு கழுத்தை சுத்தி ரொம்ப கருமையா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ தான். வீடியோ ஃபாலோ பண்ணிக்கிங்க. இதுல சொல்லக்கூடிய ஹோம் ரெமடியும் நீங்க ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நாங்க கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்டையும் நீங்க ட்ரை பண்ணலாம். ரெண்டுமே சூப்பர் ரிசல்ட் இருக்கும். இப்ப வாங்க, அது என்ன ப்ராடக்ட், அது என்ன ஹோம்மேட், அது எப்படி செய்யலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் என்பதை பார்க்கலாம். இவங்களுக்கு தான் நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணி பார்க்க போறோம். கழுத்தை சுத்தி கூட இந்த கருமையை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம் என்பதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட் சொல்லிக்கிறேன், ஏன்னா இது வந்துட்டு ஒரே ஸ்டெப் தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஹோம்மேட் நம்ம பார்க்கலாம். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நெக் கிரீம் இருக்கு. கழுத்தை சுத்தி இருக்கக்கூடிய கருமையை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம கிரீம் இருக்கு. இந்த கிரீம் வந்து தினமும் நைட்டு நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு மார்னிங் எழுந்து வாஷ் பண்ணீங்கன்னா உங்க கழுத்தை சுத்தியுடைய கருமை எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிடும். எவ்வளவு நாள்ல ரிசல்ட் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளவு லேயர் அந்த டார்க் இருக்கு, எந்த அளவுக்கு வந்துட்டு திக்கா இருக்கா தின்னா இருக்கா அதை பொறுத்து இருக்கு. பட் கண்டிப்பா ரிசல்ட் இருக்கும். இந்த கிரீமை எப்படி அப்ளை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆயில் மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு கிரீம் போட்டீங்கன்னா சீக்கிரம் ரிசல்ட் இருக்கும். நான் வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆலிவ் ஆயில ரெடி பண்ண கேரட் ஆயில் எடுத்துக்கிறேன். நீங்க கோகனட் ஆயில் இருந்தாலும் அதை கூட நீங்க அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கலாம். ஆயில் மசாஜ் பண்ணும் போது உங்களுக்கு இன்னும் சீக்கிரம் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். கிரீம் வந்து தினமும் நைட் போடுங்க. இந்த ஆயில் மசாஜ் வந்து வாரத்துல 2 முறை பண்ணுங்க. லைட்டா வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு மசாஜ் கொடுத்துக்குங்க. கிரீம் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி முடிஞ்சா டெய்லியும் கூட இந்த ஆயில் மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சோப் போட்டு கழுவிட்டு கிரீம் போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வாரத்துல 2 முறை இந்த ஆயில் மசாஜ் கொடுங்க. ஆயில் மசாஜ் பண்ணும் போது உங்களுக்கு இங்க கூடிய கருமை எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் ஆகும். சீக்கிரம் ரிசல்ட் இருக்கும். கிரீம் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணும் போது ஒரு 10 நாள்ல உங்களுக்கு நீங்க ரிசல்ட் பார்க்கலாம். இந்த மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டுக்கு அப்புறம் நீங்க வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி பண்ணும் போதுமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இங்க கூட கருமை ரிமூவ் ஆயிடும். நீங்க ரெகுலரா நீங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு கிரீம் போடும் போதும் கண்டிப்பா சூப்பர் ரிசல்ட் இருக்கும். உங்களுக்கு ஆயில் இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சி எடுத்துடணும். சோப் போட்டு நீங்க கிளீன் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெக் கிரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சமா எடுத்துக்குங்க. கிரீம் வந்து கொஞ்சம் திக்கா அப்ளை பண்ணுங்க. சீக்கிரம் ரிசல்ட் வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் திக்கா கிரீம் அப்ளை பண்ணிட்டு ஒரு மைல்டு மசாஜ் கொடுத்துட்டு அப்படியே விட்டுறணும். இந்த அளவுக்கு ஒரு லேயர் போட்டீங்கன்னா உங்களுக்கு 10 நாள்ல நீங்க ரிசல்ட் பார்க்கலாம். கிரீமை நல்லா அதே மாதிரி திக்கா அப்ளை பண்ணிக்கோங்க. செயின்லாம் வந்துட்டு நீங்க கொஞ்சம் கலட்டி வச்சிருங்க. இல்லைன்னா இந்த மாதிரி செயினை எடுத்து விட்டு இந்த 2 சைட்லயும் பின்னு குத்திடுங்க. பின்ன குத்திட்டீங்கன்னா உங்களுக்கு செயின் இதுல படாது. செயின் இதுல பட்டீங்கன்னா கிரீம் போயிடும். அப்புறம் உங்களுக்கு வேலை செய்யாது, ரிசல்ட் இருக்காது. அதுக்காக தான் சொல்றேன். நீங்க தாலி செயினை வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டு
இந்த 2 சைடும் பின்னு குத்திடுங்க. பின்னு குத்திட்டீங்கன்னா உங்களுக்கு அதை கழுத்தை தொடாது உங்களுக்கு செயின். நீங்க இதை அப்படியே காஞ்சிட்டுக்கு அப்புறம் படுங்க. நீங்க இதை அப்படியே அப்ளை பண்ணிட்டு நீங்க தூங்கிடக்கூடாது. கொஞ்சம் காஞ்சிட்டுக்கு அப்புறம் தான் தூங்கணும். இல்லைன்னா அந்த கிரீம் எல்லாம் பெட்லயே உங்களுக்கு பட்டுடும். கிரீம் வந்து ஸ்கின்குள்ள போகாது. ஸோ அதுக்காக தான் சொல்றேன். கிரீம் வந்து கொஞ்சம் ஸ்கின்குள்ள போறதுக்கு நீங்க ஸ்பேசஸ் கொடுக்கணும். அதுக்கு இந்த செயின் எல்லாம் படாம பாத்துக்கணும். பெட்ல தான் பெட்ஷீட்ல படாம காஞ்சிட்டுக்கு அப்புறம் நீங்க படுங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு கருமை இருக்குன்னா நீங்க ஃபுல்லாவே அப்ளை பண்ணிக்கலாம். பர்டிகுலர் இடத்துல மட்டும் உங்களுக்கு கருமை இருந்துச்சுன்னா அங்க மட்டும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு தூங்கிடுங்க. மார்னிங் வாஷ் பண்ணுங்க. சூப்பர் ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ மார்னிங் நீங்க வாஷ் பண்ணும் போதும் இந்த மாதிரி ஒரு காட்டன்ல நினைச்சிட்டு தொடச்சி எடுக்கணும். நீங்க சோப் போட்டு அப்படியே கழுவாம ஃபர்ஸ்ட் தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க சோப் போட்டு கழுவுங்க. இந்த மாதிரி தொடச்சி எடுக்கும் போதுதான் உங்களுக்கு இந்த அழுக்கு எல்லாம் ரிமூவ் ஆகும். இங்க இருக்கக்கூடிய டார்க் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆகும். அதுக்காக தான் சொல்றேன். எப்பவுமே இந்த மாதிரி கிளாத் வச்சு இப்படி தொடச்சி எடுங்க. மெதுவா தொடச்சி எடுங்க. ரொம்ப அழுத்தாதீங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா ஸ்க்ரப் பண்றது அந்த தோல் அப்படியே செவக்கிற அளவுக்கு ரொம்ப ஆஷா வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ரொம்ப மைல்டா தான் நீங்க பண்ணணும். இது மேல இருக்கக்கூடிய தோல் அப்படியே தொடச்சா பிரிஞ்சு வந்துடலாம் கிடையாது. தோலே கலர் மாறிடுச்சு. இது மேல இருக்கக்கூடிய லேயர்ல அப்படியே தொடச்சோடனே வர்றதுக்கு நார்மலா இருக்கக்கூடிய உங்க ஸ்கின் டோன் தான் இந்த மாதிரி டார்க்கா மாறிடுச்சு. அப்ப நீங்க வந்துட்டு இந்த தோளுடைய நிறத்தை தான் நம்ம மாத்தணும். ஸோ அப்போ மைல்டா இந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தோலோட நிறம் வந்துட்டு மாறும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். உடனே ஸ்க்ரப் பண்றது உடனே துடைக்கிறது அதை ஆஷா ட்ரீட் பண்ணீங்கன்னா தோல் வந்துட்டு இன்னும் உங்களுக்கு சென்சிட்டிவா மாறும். இன்னும் கருமை அதிகமாகும். புண்ணாதான் மாறுமே தவிர உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணுங்க. மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்க. சன்ஸ்கிரீன் போடுங்க. சன்ஸ்கிரீன் மறக்காம தினமும் காலையில முகத்துக்கு போடுற மாதிரியே நீங்க வந்துட்டு கழுத்துக்கு கைக்கும் சன்ஸ்கிரீன் கம்பல்சரி போடணும். 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்க கழுத்தை கழுவணும், கை கழுவணும், முகம் கழுவணும். இது வெளியில எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய ஏரியா எல்லாமே 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்க வாஷ் பண்ணணும். 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் கண்டிப்பா சன்ஸ்கிரீன் போடணும். 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் கண்டிப்பா மாய்ஸ்சரைசர் போடணும். வாரத்துல ஒரு முறை ஆயில் மசாஜ் பண்ணி நீங்க குளிக்கணும். இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ இருக்கவே இருக்காது. பார்லருக்கு போக வேண்டிய பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. நேச்சுரலாவே உங்களோட ஸ்கின் அவ்வளவு ஹெல்த்தி, அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும். நான் சொல்ற முறையில நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா சூப்பர் ரிசல்ட் இருக்கும். இப்ப நம்மளுடைய ப்ராடக்ட் நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம ஹோம்மேட்ல பார்க்கலாம். சோ ஹோம்மேட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாதி தக்காளி கட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்ப இதுல நம்ம கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட் காஃபி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட் தேன் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் அப்படியே நீங்க இதோட மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இது மூலமா நீங்க வந்துட்டு மைல்டா ஸ்க்ரப் பண்ணும் போதும் உங்களுக்கு கழுத்தை சுற்றக்கூடிய கருமை எல்லாம் ரிமூவ் ஆயிடும். ஒரு 5 மினிட்ஸ் இதே மாதிரி ஸ்க்ரப் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஊற விடணும் நீங்க. ஸோ ஸ்க்ரப் பண்ணும் போதுமே லேசா வந்துட்டு பிழிஞ்சு விட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டு ஸ்க்ரப் பண்ணணும். ஸோ ட்ரெஸ்ல படாத அளவுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மசாஜ் கொடுங்க. நீங்க வந்து வாரத்துல ஒரு 3 முறை இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். 3 முறை நீங்க ஃபாலோ பண்ணும்போது அந்த வீக் எண்ட்லயே உங்களுக்கு வந்துட்டு இது ரிமூவ் ஆயிடும். உங்களுக்கு ஒரு வாரத்திலேயே நீங்க ரிசல்ட் பார்க்கலாம். வாரத்துல 3 முறை இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணும் போதும் அந்த வாரம் முடியும் போதுமே கண்டிப்பா உங்க கழுத்தை சுத்தி இருக்கக்கூடிய கருமை வந்துட்டு ரிமூவ் ஆயிடும். உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் இப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் கழிச்சுட்டு ஒரு கிளாத்தை நினைச்சு நீங்க தொடச்சி எடுக்கணும். தொடச்சி எடுக்கும் போதுதான் உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய டார்க் எல்லாம் ரிமூவ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க லாஸ்டா நீங்க நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து இந்த மாதிரி நீங்க தொடச்சி எடுக்கிற மெத்தட்ல தான் நீங்க அதை ரிமூவ் பண்ணணும். ஸோ இதோடய நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்க இதுக்கு மேல நீங்க கடலை மாவு பேக் போடலாம். ஸோ கடலை மாவு கொஞ்சம் எடுத்துக்குங்க. இது கூட தயிர் சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட் ஃபியூ டிராப்ஸ் லெமன் சேர்த்துக்குங்க. லெமன் ஜூஸ் ஃபியூ டிராப்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேக்கும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த கடலை மாவு பேக் வந்து நீங்க ஃபேஸ்ல இருக்கக்கூடிய டேனையும் ரிமூவ் பண்ணும், கழுத்துல இருக்கக்கூடிய டேனும் ரிமூவ் பண்ணும். இது ஃபேஸ் ஃபுல்லாமே இந்த பேக் நீங்க போட்டுக்கலாம். நீங்க இந்த ஸ்க்ரப் மெத்தட் முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு மேல மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டு அப்படியே விட்டுறலாம்.
இல்ல இன்னும் கொஞ்சம் எனக்கு சீக்கிரம் ரிசல்ட் வேணும், ரொம்ப டேனா இருக்கு, ரொம்ப கருப்பா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த கடலை மாவு பேக்க நல்ல திக்கா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணும்போது நல்லா சில்லுன்னு இருக்கும் உங்களுக்கு. செம்ம ரிலாக்ஸ்டா இருக்கும். நீங்க மசாஜ்லாம் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அப்படியே திக்கா அப்ளை பண்ணிட்டு விட்டீங்கன்னா போதும். ஒரு 20 நிமிஷம் நீங்க விட்டுறலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா 20 நிமிஷம் வச்சிருங்க. இல்லன்னா 10 நிமிஷத்துல நீங்க இத தொடச்சு எடுத்துடலாம். சோ இந்த கடலை மாவு பேக் நீங்க டெய்லியும் கூட போடலாம். இதுக்கு முன்னாடி செஞ்ச அந்த தக்காளி ஸ்க்ரப் வந்துட்டு வாரத்துல 3 முறையும், இந்த கடலை மாவு கர்ட் பேக் வந்துட்டு டெய்லியும் நீங்க போட்டீங்கன்னா 7 நாள்ல சூப்பர் ரிசல்ட் நீங்க பார்க்கலாம். எவ்ளோ உங்களுக்கு படிஞ்சிருந்தக்கூடிய கரும்பா இருந்தாலும் சரிதான், எவ்ளோ பெரிய லேயர் இருந்தாலும் சரிதான், எவ்ளோ திக்கா இருந்தாலும் சரிதான். கண்டிப்பா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஹோம் ரெமடியா இருந்தாலும் சரி, இல்ல நாங்க எங்களுடைய ப்ராடக்ட் இருந்தாலும் சரி, ஒரு வாரத்துல நீங்க ரிசல்ட் பார்க்கலாம். இந்த மெத்தட்ல நான் சொல்ற மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணும் போதும். ஸோ அவ்வளவுதான். இந்த மாதிரி நீங்க வந்துட்டு பேக் ட்ரை பண்ணி உங்க கழுத்தை சுத்தியக்கூடிய கருமையை நீங்க வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் போயிட்டுக்கு அப்புறம் அகெயின் வருமான்னு கேட்டீங்கன்னா அகெயின் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. திரும்ப நீங்க வந்துட்டு ஸ்வெட் ஆகுறது, வெயில்ல போகுறது, வெயிட் அதிகமா இருக்கிறது, மடிப்பு வருது, செயின் படுறது, இந்த மாதிரி விஷயம்னால மறுபடியும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது வராம பெர்மனண்டா நீங்க பாத்துக்கணும்னா தினமும் சன்ஸ்கிரீன் போடணும். 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்க வாஷ் பண்ணணும். வாஷ் பண்றது நார்மல் வாட்டர் இல்லாம இப்ப நான் சொல்ற இந்த ட்ரிக்கை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே இந்த கழுத்தை சுத்தி கருமை வரவே வராது. அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா நார்மல் வாட்டர் எடுத்துக்கங்க. அதுல ஒரு ஆஃப் லெமன் நீங்க பிழிஞ்சிக்கங்க. பிழிஞ்சிட்டு அந்த தோலையும் அதோட போட்டுருங்க. ஸோ நார்மல் வாட்டர்ல ஆஃப் லெமன் அந்த தோலை பிழிஞ்சிட்டு அந்த தோல் அதிலே போட்டுருணும். இப்ப இந்த தண்ணியால நீங்க வந்துட்டு தொடச்சி எடுக்கும் போதும் ஒரு நாளைக்கு ஒரு 4-5 டைம்ஸ் நீங்க இந்த இடத்துல கருமை இருக்கோ இல்லையோ தினமும் நீங்க ஒரு 4-5 டைம்ஸ் இந்த லெமன் வாட்டர்ல நீங்க இதே மாதிரி அப்ளை பண்ணி தொடச்சி எடுத்துட்டே இருந்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு கருமை வரவே வராது. கருமை இருந்தாலுமே உங்களுக்கு அதை ரிமூவ் பண்றதுக்கு இந்த லெமன் வாட்டர் ஹெல்ப் பண்ணும். பெர்மனண்டான ஒரு சொல்யூஷன் பார்க்கணும்னா நீங்க இந்த லெமன் வாட்டரால ஒரு நாளைக்கு 4 டைம்ஸ் நீங்க காட்டன்ல டிப் பண்ணிட்டு நீங்க தொடச்சி எடுக்கணும். சன்ஸ்கிரீன் போடணும், மாய்ஸ்சரைசர் போடணும், ஆயில் மசாஜ் வாரத்துல ஒரு முறையாவது நீங்க பண்ணுங்க. ஸோ இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா சூப்பர் ரிசல்ட் இருக்கும். எப்பவுமே வந்து நம்மளுடைய ஸ்கின்னும் நம்மளுடைய ஆரோக்கியமும் நமக்கு ரொம்ப முக்கியம். நீங்க வந்துட்டு என்ன ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரிதான், முதல்ல வந்து உங்களுடைய உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. உங்களுடைய ஸ்கின் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஐடென்டிட்டியே நம்மளுடைய ஃபேஸ், நம்மளுடைய தோற்றம் தான். ஸோ அதை நல்லா பிரைட்டா வச்சிருக்கணும். செகண்ட் வந்து நம்மளுடைய நாலேஜ் நம்ம வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ பேசும்போது வந்து நம்ம என்னதான் பிரைட்டா அழகா இருந்தாலும் பேசும்போது வந்துட்டு கொஞ்சம் நம்ம வந்துட்டு நாலேஜபிள் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா மாடிப்போம். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு நம்மளோட அறிவை நம்ம கொஞ்சம் வளர்த்துக்கணும். நிறைய விஷயங்கள் கத்துக்குங்க, நிறைய புக்ஸ் படிங்க. ஃப்ரீயா இருக்கும்போது தூங்காதீங்க, உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் நீங்க டெவலப் பண்ணிக்கங்க, எல்லாத்தையும் கத்துக்குங்க. இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்காக உங்களை சுத்தி இருக்கிறவங்கள நீங்க சந்தோஷமா வச்சுக்கணும்னா அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் சந்தோஷமா இருக்கணும். எது செஞ்சா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு அதை செஞ்சு உங்களை எப்பவுமே ஆக்டிவாவும் சந்தோஷமாவும் பிரைட்டாவும் பாசிட்டிவாவும் வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ்ல உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் அமீனா.